உனக்கு ஒழுங்காக ஒரு உப்பு கூட பார்க்க தெரியாது, உனக்கு ஒழுங்காக சமைக்க கூட தெரியாது, நீ எதுக்குமே லாய்க்கு இல்லை, ஒன்றுக்கு ஆகாத உதவாக்கிற தண்டம், மூஞ்சில் முழிச்சா கூட விடியாது, அதெல்லாம் இல்லை, என்னாலையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறதே நான் இப்போ நடத்திக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஆதரவுக்கு யாருமின்றி பிழைப்பு தேடி வந்த நகரத்தில் கையில் இருந்த 150 ரூபாயை கொண்டு தொடங்கிய தொழிலை இன்று கோடிகள் புழங்கும் ஒரு நிறுவனமாக மாற்றியிருக்கிறார் கோவையை சேர்ந்த விக்னேஸ்வரி. நான் கோயம்புத்தூரில் செஞ்ச வேலை பாத்திரம் தேய்ச்சது தான். அதுக்கப்புறம் தான் அவர் என்னால் முடியாது, நான் அண்ணா எனக்கு 2 நாள் ரெஸ்ட் வேணும்னா, கை ரொம்ப வலிக்குது அப்படின்னோன்னா, இல்லை வேலை செய்ய முடியலன்னா நீங்கள் கிளம்பிக்கங்க அப்படின்னாரு. சரி நான் கிளம்பிக்கிறேன்னா, நான் வேலை செஞ்ச காசு நான் இத்தனை நாள் வேலை செஞ்சுருக்கேன்ல, 3 நாள் வேலை செஞ்சுருக்கேன்ல, அந்த காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அவர் 3 நேரமும் சாப்பிட்டீங்கல்ல சரியாயிடுச்சு அப்படின்னாரு. இப்படி விக்னேஸ்வரி கடந்து வந்த பாதை அனைத்தும் முட்களால் தான் நிரம்பியிருந்தன. கணவனால் கைவிடப்பட்டு 2 பெண் குழந்தைகளுடன் ஆதரவற்று நின்ற விக்னேஸ்வரி குடும்பத்தை காப்பாற்ற கிடைத்த வேலையெல்லாம் செய்ய தொடங்கினார். ஒரு கட்டத்தில் தனது சேமிப்பு எல்லாவற்றையும் கொண்டு சாலையோர உணவகம் ஒன்றை ஆரம்பித்தார். ஆனால் கோவிட் பெருந்தொற்று ஒரே இரவில் எல்லாவற்றையும் தலைகீழாக்கியது. ஃபஸ்ட்டு லாக்டவுன் போட்ட உடனே 15 நாள் நான் அது வரைக்கும் வாழ்க்கையில் சும்மாவே இருந்ததில்லை. நம்மளால் சும்மா இருக்க போகிறோம் அப்படிங்கும்போது என்னால் என்ன பண்ணுறேன்னு தெரில. அப்போ யூடியூப்பில் வருமானன்றதெல்லாம் வருன்றதும் எனக்கு தெரியாது. ஆனால் எல்லோரும் கேட்பாங்க, உன்னோட சமையல் நல்லா இருக்கே, நீ எப்படி சமைக்கிறேன்னு சொல்லுன்னு சொல்கிறதுனால அது சரி எல்லோரும் கேட்குறாங்களே, அதனால் வீடியோ போடலாம் அப்படின்ட்டு இது யூடியூப்ன்றது ஒன்று ஆரம்பிக்கலாமாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டு பாப்பாங்கள்கிட்ட கேட்டு ஆரம்பித்தோம். நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. சரி இனிமேல் நம்ம என்னத்தை கற்றுக்க போகிறோமோ அதை நம்ம பேராக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த நான் கட்டுறது அப்படின்னு சொல்லி பேரை வச்சு அப்புறம் தான் குக்கிங் வீடியோ போட ஆரம்பித்தோம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களாங்கப்பா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களாங்கப்பா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களாங்கப்பா. நான் கட்டுறது மூலம் பல இல்லத்தரசிகளின் கவனத்தை ஈர்த்த விக்னேஸ்வரி தன் சமையல் நிறுத்தியின் மூலம் இதை ஒரு ஆன்லைன் வர்த்தகம் மாற்றினார். தமிழகம் முழுக்க ஒரு நாளைக்கு 300க்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு ஹோம் டெலிவரி செய்கிறது இவரது நிறுவனம். உள்ளூர் மட்டுமல்லாமல் தற்போது உலக நாடுகள் வரை இவரது வர்த்தகம் விரிவடைந்திருக்கிறது. நெய் மட்டும் 3 வகையில் தயாரிக்கிறோம். சாம்பார் தூள், குழம்பு தூள், மசாலா தூள், சிக்கன் மட்டன் தூள், இந்த மாதிரி பொடி வெரைட்டி மட்டுமே ஒரு 20 பொருள் இருக்கும். அப்புறம் தோசை மாவு மட்டுமே ஒரு 10 வெரைட்டி இருக்கும். ஊறுகாய் வெரைட்டியில் மட்டும் ஒரு 10 இருக்கும். அப்புறம் வத்தல் வெரைட்டி, அப்புறம் தாளிப்பு ரகம், இந்த மாதிரி 130 பொருட்கள் அளவு இருக்குது. இப்போ இந்த காம்போ போடுறோம், அந்த ஒரு காம்போவில் நாங்கள் ஃபஸ்ட்டே கால்குலேஷன் பண்ணுவோம். இந்த பொருள் இவ்வளோ, ரா மெட்டீரியல் இவ்வளோ, கொரியர் சார்ஜ் இவ்வளோ, ஜிஎஸ்டி இவ்வளோ, அட்டை பாக்ஸுக்கு இவ்வளோ, இதெல்லாம் கால்குலேஷன் பண்ணுவோம். இந்த காம்போ முடிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு என்ன ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிறத யோசிச்சு பார்ப்போம். இதை ஒரு ஃபேக்ட்ரியாக வைக்க போகிறோம், இத்தனை பேர் வச்சு பண்ண போகிறோம் அப்படின்னு எந்த ஒரு பிளானும் வச்சுக்கிட்டு நான் பண்ணலை. வேறு பக்கம் வேலைக்கு போயிருந்தேன் அப்படின்னா பக்கத்தில் எதுனா கூட பேசிக்க முடியாது, என்னம்மா பேசிகிட்டு இருக்கேன் அப்படிம்பாங்க. இங்கே அப்படியெல்லாம் இல்லை, அவங்களும் உட்காந்துட்டு தான் இருப்பாங்க, எங்கள் கூட நல்ல விதமாக பேசுவாங்க, எங்கள் கூட வேலையும் பார்க்குவாங்க. ஒரு பண விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை குடும்ப கஷ்டமாக இருந்தாலும் சரி, நாங்கள் அவங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம். நாங்கள் பயந்துக்கணும்னே இல்லை, அந்தளவுக்கு அவங்க எங்ககிட்ட ரொம்ப நல்ல சோசியலாக இருப்பாங்க. அவங்களோட திங்கிங் எல்லாமே நாளைக்கு என்ன வேலை கொடுக்கறது, இன்றைக்கி பிஸ்னஸ் இவ்வளோ தான் எடுத்திருக்கோம், அடுத்து பிஸ்னஸ் என்ன எடுக்கிறது, இப்போ இங்கே ஒரு 10 பேர் 15 பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன ஒர்க் கொடுக்கறது, அதை பற்றி தான் யோசிப்பாங்க. தன் உதவியாளர் ஹசனை தவிர்த்து விக்னேஸ்வரியிடம் வேலை பார்க்கும் அனைவரும் பெண்கள்தான். நேர கட்டுப்பாடு இல்லாமல் தன் ஊழியர்களுக்கு ஏற்ற வேலைகளில் அவர்களை அமர்த்தி அதன் மூலம் கிடைக்கும் லாபத்தை பிரித்துக் கொள்வதே நான் கட்டுறது குழுவின் சிறப்பம்சம். இன்றைய நிலைமையை என்னால் உண்மைன்னு நம்பவே முடியல. எவ்வளவுதான் நான் பெரிய ஆளானாலும் இது என்றைக்குமே நம்மளுக்கு நிரந்தரம் இல்லை. நம்ம எப்போ இது எல்லாமே இவங்க கொடுத்தது, இந்த ஜனங்க கொடுத்தது, இந்த நம்மளோட வேலை செய்கிறவங்க கொடுத்தது, நம்மளோட சப்போர்ட்டிங் டீம் கொடுத்தது, இந்த சமூகம் கொடுத்தது. எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். நம்ம கார் வச்சுருக்கோமா ஆச்சரியமாக இருக்கும், நம்ம இந்த இடத்துல ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கோமான்னு ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா நம்ம வெளியே போகிறப்ப நமக்கு அன்னைக்கு உள்ள சுச்சுவேஷனுக்கு நமக்கு அந்த ஒரு வாடகை கொடுக்கவே முடியாது. அடுத்த மாதம் அந்த கடையோட வாடகை கொடுக்கறதுக்கே பிஸ்னஸ் இருந்தால் தான் நம்ம எடுத்து கொடுக்க முடியும். நான்லாம் அந்த கோயம்புத்தூர் எனக்கு வீட்டு வாடகை கொடுக்க முடியல, ஒரு நேரம் சாப்பிடாமல் இருந்திருக்கேன் கோயம்புத்தூர், ஒரு நாள் ஃபுல்லாக அந்த ஒரு சூழ்நிலையெல்லாம் இருந்திருக்கு.
நான் கட்டுறதுலேருந்து பேசுகிறேங்க சார். என்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு இன்னைக்கு இத்தனை பேர் வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு கை நிறைய சம்பளம் கொடுக்குறோம், என்னால் அவங்க குடும்பம் நல்லா இருக்குது, அவங்க பிள்ளைங்க நல்லா இருக்குது அப்படிங்கும்போது இதை இன்னும் என்னால் எவ்வளோ முடியுதோ அதை பண்ண வேண்டியதானே. 10 பேர்கிட்ட உள்ளதை 100 பேர்கிட்ட கொண்டு சேர்க்கணும். உணவுப் பொருட்கள் மட்டுமல்லாமல் துணிக்கடை, தையல் பள்ளி, கூட்டுப்பண்ணை என செல்லுமிடமெல்லாம் பெண்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி வருகிறார் விக்னேஸ்வரி. நம்ம இந்த இடத்துல தானே ஒன்றும் இல்லாமல் நின்னோம், இந்த இடத்துல தானே நம்ம இப்படி இருந்தோம், இப்போ பாரு நம்மள்கிட்ட அப்படின்னு தோணுது. ஒன்றுலையுமே தோணுது. யாரையும் வெளித்தோற்றத்தை பார்த்தோ இல்லை அவங்க திறமையை தெரியாமலோ அவங்கள எடை போட்டுறக்கூடாது. ஒன்று. அடுத்து கஷ்டங்கிறது நிரந்தரம் இல்லை, அது என்றைக்கு வேணாலும் நம்மளுக்கு வந்து ஒரு நம்மளோட முயற்சி நம்மளை பல மடங்காக உயர்த்தும் அப்படின்றது நம்புகிறேன்.